திருவள்ளுவர் திருமணக்கூடம். திருமண மாளிகை திருவள்ளுவர். இது பெரியார் நகரில் தான் இருக்கிறது. இந்த வழியாக வந்தேன். ஏதோ ஒரு திருமண நிகழ்ச்சி, அதற்காக திராவிட முன்னேற்றக் கழக அவர்கள் சம்பந்தப்பட்டவர்கள் எல்லாம் இங்கே இருக்கிறார்கள். நடைபயிற்சிக்காக வந்தேன். அதனால் இந்த படத்தை எடுக்கிறேன், வீடியோவாக எடுக்கிறேன். வேத காலங்கள் என்பது 2500 BC என்று இந்த வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுகிறார்கள். 2500 BC. அதற்கு முன்பே சிந்து சமவெளி மக்கள் வாழ்ந்துள்ளார்கள். அது தமிழர்கள் தான். இந்த மத்திய கிழக்கு ஆசியாவில் இருந்து இந்தியாவிற்குள் வந்தவர்கள் நாடோடிகள். எங்கெல்லாம் புல் இருக்கிறதோ அங்கெல்லாம் அவர்கள் மாட்டையும் ஆட்டையும் அதை கால்நடையாக வளர்ந்து வந்தவர்கள்தான் இந்த ஆரியர்கள். அப்படி ஒரு சிறப்பான நாகரிகம் தமிழர்களுடைய நாகரிகம், சிந்து சமவெளி நாகரிகம் அகழ்வாய்வின் மூலம்தான் நமக்கு தெரிய வருகிறது. அதுவும் 19ஆம் நூற்றாண்டில் தான். அதுக்கு முன்னாடி நமக்கு தெரியாது. ஆனால் இந்த ஆரியர்கள், அவர்களுக்கு மொழி கிடையாது, மதம் கிடையாது. பிற்காலத்தில் அவர்கள் சமஸ்கிருதம் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் அந்த காலத்தில் சமஸ்கிருதம் என்ற மொழி இல்லை. யாரும் ஒருவரை ஒருவர் பேசவில்லை. ஆனால் பல வரலாற்று ஆய்வாளர்கள் அதை பற்றி எழுதியுள்ளார்கள். அந்த வேத காலம் என்பது ரிக், யஜுர், அதர்வண, சாம வேதங்கள் தான். இந்த 4 வேதங்கள் எல்லாம் ரிஷிகள் தான். அவர்களுக்கு என்ன நம்பிக்கை இருந்தது என்றால், கடவுள் இருப்பதாக அவர்களுக்கு நம்பிக்கை இருந்தது. இந்த யாகம் செய்தால், விலங்குகளை பலியிட்டால் அந்த கடவுளுக்கு அது பிடித்தமான விஷயம். நாம் எல்லாம் இப்போ கோவிலுக்கு சென்று பழம் கொடுக்கிறோம், தேங்காய் உடைக்கிறோம், பூஜை செய்கிறோம். இது இந்த காலம். நான் சொன்ன 2500 BC, இந்த காலகட்டத்தில் 4500 வருடங்களுக்கு முன்பு அந்த ரிஷிகள், வேத ரிஷிகள், அவர்கள் என்ன செய்தார்கள்? யாகம் நடத்தினார்கள். விலங்குகளை கொன்றார்கள். விலங்குகளை கொன்று, குறிப்பாக அஸ்வமேத யாகம், அதுதான் வரலாற்றில் இருக்கிறது. இன்னும் பல யாகங்கள் செய்துள்ளார்கள். நெருப்பை வைத்து அதை செய்தார்கள், பலியிட்டார்கள். அதை எல்லோரும் கூட்டாக சாப்பிட்டார்கள். இப்படித்தான் அந்த காலம் தெரிகிறது. அவர்கள் ஒருவருக்கொருவர் பேசிக்கொண்டார்களா என்றால் இல்லை. எப்படி காட்டுவாசிகள் என்ன பேசினார்கள்? இல்லை. அதுபோல இவர்களும் அவர்கள் அப்படித்தான் செய்தார்கள். அதிலே ஒரு ரிஷி ஒருத்தர் இருக்கிறார். அவர் இந்த வேதத்தை எதிர்த்தார். இவர்கள் எல்லாம் கடவுள் இருப்பதாக சொன்னார்கள். ஆனால் அவர் மட்டுமே, என் பெயர் ஞாபகம் இல்லை, அவர் மட்டுமே இந்த உலகமே பொருளால் ஆனது தான் என்று சொன்னார். அதற்கான குறிப்புகள் ரிக்வேதத்தில் இருக்கிறது. அதனால்தான் நான் தெரிந்து கொண்டு சொல்கிறேன். அவர்களை கொன்றார்கள், எரித்து கொன்றார்கள். பலர் புருனோ என்பவரையும் எரித்து கொன்றார்கள். அந்த வகையில் இவரையும் எரித்து கொன்றார்கள். எனவே இந்த ரிஷிகள் வாழ்ந்த காலத்தில் அவர்கள் அதனால்தான் இன்றளவும் நமது கோயிலில் பார்த்தால் பலிபீடம் இருக்கும். ஏனால் அந்த பலியிட்ட நினைவாகத்தான் பலிபீடம் வைத்திருக்கார்கள். எல்லா கோயில்களிலுமே இருக்கும். அவர்கள் இந்த ஆரியர்கள் கொண்டு வந்த பழக்கம்தான் இன்று எல்லா கோயில்களிலுமே பலிபீடம் வைத்துள்ளார்கள். பெரிய தூண்கள் வைத்திருப்பார்கள். அது எல்லாம் இப்போ எல்லோரும் அதை பின்பற்ற ஆரம்பித்து விட்டார்கள். எனவே
இதர்களெல்லாம் ஒரு சதிதான். எல்லோரையும் இது சொல்லி சதியினால் எல்லோரையும் மாற்றினார்கள். எனவே நண்பர்களே, இது எனக்கு தெரிந்த விஷயத்தை நான் சொல்லிவிட்டேன். ஏனென்றால் இந்த வரலாற்றை படித்து அதை எல்லோருக்கும் சொல்வது, எல்லோரும் பகிருங்கள் என்று கேட்டுக்கொள்வது, அது எனக்கு ஒரு பிடித்தமான விஷயம் என்பதால் அதை சொல்கிறேன். எனவே நண்பர்களே, இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கலாம் என்று சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன். தற்போது நான் இருக்கும் இடம் பெரியார் நகர்.